ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். பரலோகம் அங்கீகரிக்கப்பட்டுரும். ஆமென். முதலாவது உங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. சர்ச்சுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணுங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஆமென். நீங்க நேரத்தை கொடுத்து கர்த்தரோட சித்தத்தெல்லாம் அறிஞ்சு இப்படி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கு. அது மாத்திரமல்ல, 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். 4வது வசனம் பாருங்க. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அண்ணல் இந்த அதிகாரமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்க போய். அல்லேலூயா. சொல்றா, ஏன் எப்படி அவர் கற்பம் தரிக்கப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்றா, என்ன நீங்க உயர்த்திட்டீங்கப்பா. அல்லேலூயா. என் கொம்பு எதிரிகளுக்கு முன்பாக உயர்ந்திருக்கிறது, நான் இப்ப எப்படி இருக்கிறேன், என்னுடைய பலவான்களின் வில் முறிந்தது, நான் உயர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுதான். அல்லேலூயா. அவர் சொன்னதுதான். அந்த சொல்லை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா இதற்கு தேவை, நீங்கள் எந்த வழியிலே நடந்து போய் கர்த்தரை பற்றி கொள்கிறீர்கள். அல்லேலூயா. நகோமி பெத்லகேமை விட்டு போய் மோவாபிலே போய் அடிபட்டு கண்ணீர் விட்டு கவலை அடைந்து விரக்தி அடைந்து அவள் தேவனை குற்றம் சாட்டி திரும்ப பெத்லகேமுக்கு வர்றா, மோவாப்ல இருந்து. அல்லேலூயா. எப்படிப்பட்டதான நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. போயிட்டு வந்துக்கிட்டு அங்கிருந்து இந்த சொந்தங்கள் இவங்க அதை சொன்னாங்க, அதனால நான் இப்ப ஏசப்பாட்ட வந்துட்டேன் அப்படிங்கிற நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்னாளை போல உறுதியா ஆலயத்துல தரித்திருந்து ஒரே அவமானத்துக்கு மத்தியில, கவலைக்கு மத்தியில, நிந்தனைக்கு மத்தியில, அவளை கிளேசப்படுத்தினதான பெலினாளுக்கு மத்தியில கர்த்தர் அவள் கொம்பை உயர்ந்திருக்க பண்ண. அல்லேலூயா. கர்த்தர் பலவான்களின் வில்லை முறிந்து போட்டார். அல்லேலூயா. பலவான்களாய் எழுந்திருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் உங்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட அவர் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர். ஆமென், ஆமென். உங்களை அவர் உட்கார பண்ண வல்லமை உள்ளவர். நீங்க என்ன பண்ணணும்? அவரிடத்துல நீங்க இருக்கணும். ஆமென். அவரோட வழியில நீங்க இருக்கணும். அவரோட வார்த்தைக்குள்ள நீங்க இருக்கணும். உன்னுடைய வழியிலே நீ போய்கிட்டே இருக்க கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, உறவினர் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்ல, யார் சொன்னாலும் உங்களுடைய நகோமியின் இறுகி போன நிலைமையில, கசப்பான அந்த அனுபவத்துல அவ என்னுடைய பேரையே கூப்பிடாதப்பா, நான் உயிரையே விட்டுறேன்னு சொல்றான். இந்த நேரத்துல உங்களுக்கு உள்ள ஆறுதல் சொல்ல யாரும் வர மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. நீ போக வேண்டிய இடம் அன்னாளை போல தேவாலயமே. ஆமென். அன்னாளை போல தேவ சமூகம். ஆமென். நாளிலும் கூட நம் தேவன் நமக்கு ஏதோ ஒன்று செய்ய அவர் விருப்பமா இருக்கிறார். என்ன என்று நமக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு செய்ய நம்மளோடு அவர், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படாத, பயந்து போய் உன் வழியில போயிடாத. அல்லேலூயா. மாம்சத்தை போயிடாத. ஆனா நீ என்னுடைய வழியில நீ பயப்படாம
சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுத்து கொண்டே இரு. எப்போ வரும், எங்க வரும், எங்க இருந்து வரும் உனக்கு தெரியாது. ஆனா நீ செய்ய வேண்டியது அன்னாலை போல தேவாலயத்துல போய் துதியும் கனமும் மகிமையும் உண்மையும் நீதியும் அவருக்கு நீ செய்ய வேண்டியது உண்மையாய் செய்து கொண்டு. அல்லேலூயா. அன்னாலை போல நீங்க செய்யுங்க, நான் செய்யறேன் நீ சொல்லாத மாம்சத்தில். அல்லேலூயா. அன்னாலை போல கர்த்தருக்கு நீ முந்தி ஒன்றை கொடுக்கும் போது கர்த்தர் உன்னிடத்துல எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவரார். அல்லேலூயா. நாளிலும் கூட கர்த்தர் உங்களிடத்துல பேசின எல்லா வார்த்தைகளுக்கு எல்லாரும் அப்படி எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த நாளிலும் கூட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவே மகிமையுள்ள நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த மண்ணினாலே மகிமைப்படும்படியாக மண்ணான மனுஷனினாலே உம்முடைய நாமம் மகிமைப்படும். இதுதான் தேவன் உங்க மேல வச்ச நோக்கம். கர்த்தர் இந்த நோக்கத்தை பெத்லகேம் உள்ள அந்த நகோமியினுடைய குடும்பத்துல வச்சிருந்தாரு. ஆனா அவங்க அதை அறிந்து கொள்ளல. அதை அறிந்து கொண்ட அன்னாலோ அவள் ஜெயம் எடுக்கிறார். அதை அறிந்து கொண்ட அன்னாளின் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமை வெளிப்படுது. அப்போ கர்த்தர் இவ்வளவு மகத்தான காரியங்களை செய்ய வல்லமை. வேற ரூட்டுக்கு கொண்டு போனது எதுனா அவங்க வாழ்க்கையில வந்த பயம். அம்மே இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நிக்கிறோமே, அம்மே இந்த இடத்துல நம்மளால் ஜெயிக்க முடியுமா, அம்மே எப்படி நம்ம குடும்பம் நடக்குங்கிற சிந்தனையை அவர்கள் சிந்தனையினாலே அவர்கள் வீணர்கள் ஆக்கப்பட்டு அவர்களாக ஒரு சுய முடிவு எடுத்து மோவாப் தேசத்துக்கு கடந்து போனார்கள். இன்றைக்கும் விசுவாசிகள் குடும்பத்தை அநேகத்தை பார்க்கிறோம். கர்த்தர் வைத்த சபையில இராதபடி, கர்த்தர் வைத்திருக்கிற சபையில நிலைத்திருந்த தேவனை மகிமைப்படுத்தாதபடி வேலைகளுக்காகவும் சொந்த அலுவலர்களுக்காகவும் குடும்பங்களை நடத்துவதற்காக தேசம் விட்டு தேசம் பட்டணங்கள் விட்டு பட்டணங்கள் என்று கடந்து போய் அநேக நன்மைகளை இழந்து போய் நிற்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை கரம் பிடித்திருக்கிறவர் உண்மையுள்ளவர், உன்னை இந்த தேசத்திலே இந்த பகுதியில் இந்த சபையில வைத்திருக்கிறவர் அவர்தான் என்கிற தைரியம் விசுவாசம் உனக்குள் இருக்குமானால் கர்த்தருடைய நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நகோமியின் குடும்பத்தை போல ஸ்தோத்திரம் சுய மாம்சத்தில் பயந்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு விலகி தேவனுடைய தீர்மானங்களை விட்டு விலகி பெற்றேலை விட்டு விலகி ஸ்தோத்திரம் தேவனுடைய கரத்தை விட்டு விலகினபடியினால் பெரிய இழப்புகள் அவர்களுக்கு வந்தது. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெரிய உத்தரங்கள் வருவதற்கு காரணம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பயம், ஸ்தோத்திரம், கலக்கம், இவைகளை விட்டு உங்களை விட்டு நீங்கள் அகற்றும் பொழுது இந்த பயத்தையும் கலக்கங்களையும் உங்களை விட்டு நீங்கள் அகற்றி போடும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் தேவ சித்தத்தை விட்டு விலகுவதில்லை. தேவனுடைய கரத்தை விட்டு நீங்கள் விலகுவதில்லை. கர்த்தர் கரத்தை விட்டுட்டா ஆபத்து பெருகும். கர்த்தருடைய கரத்தை விட்டு விலகிட்டா ஸ்தோத்திரம் பல போராட்டங்களை தள்ளப்படுவோம். கர்த்தருடைய கரத்தை விட்டு விலகிட்டா பல சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்கொள்வோம். பிசாசுக்கு தான் பயத்தை வாழ்க்கையில் வச்சிருக்கிறான். அதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா இடத்துலயும் சொல்றாரு, பயப்படாத நான் உன் தேவன். அல்லேலூயா. நீ பயப்படாதே நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்ல காரணம் என்னன்னா ஸ்தோத்திரம், நீ அவர் கரத்தை விட்டு விலகிராம இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை நான் உன்னை பலத்த கைகளை வச்சிருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நீ அங்கேயே இருந்து கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தர் ஏன் சொல்றாரு தெரியுமா? என் பலத்த கரத்துக்கள் அடங்கியிருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைக்கும் முகத்துக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. கர்த்தர் உள்ள கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அது நீ நினைக்கிற ஸ்தோத்திரம், என்ன கர்த்தர் விட்டுட்டாரு, என்ன மறந்துட்டாரு, நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு ரொம்ப பயத்துல நீ உட்கார்ந்து இருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலத்த கரத்துக்களை வைத்திருக்கிறேன். என் கரத்துக்குள்ள அவர் கையில எடுத்து உன்னை ஆசீர்வதிப்பது ரொம்ப குறுகிய நேரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முகத்துக்கும் கைக்கும் ரொம்ப பக்கம். அவர் பார்வையில தான் நீ இருக்கிறேங்கிறத மறந்துடக்கூடாது. ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. பயம் தேவ திட்டத்தை விட்டு உங்களை விலக்கி போடும். பயம் தேவனுடைய உறவை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி விடும். ஸ்தோத்திரம். பயம் என்பது உங்களுக்குள்ள தோல்வி மனப்பான்மைகளை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையை எனக்குள் இருக்கிற அந்த பயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது எடுத்து போடுவீராக. எல்லாரும் சொல்லி கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ராகா மதலரி அந்தர பௌடல ரஹ துரமா மாமா மாமா. இஸ்ரவேலே பயப்படாதே. சிறு மந்தையை நீ பயப்படாதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை
உருவாக்கினவரும் அமை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தாயின் கற்பத்தினுடைய உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அமை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ரிபா லாகா துடாமா மாரனானா நன்றி பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை சொல்லுங்க உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே அதை நினைச்சுதான் நான் பாடுறேன் அதை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன் சொல்லுங்க அதை நினைச்சுதான் நான் பாடுறேன் அதை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன் ரமம சந்தரமனனா வயசும் ஆகி போச்சு சரீரமும் செத்து போச்சு வயசும் ஆகி போச்சு கற்பமும் செத்து போச்சு வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே வாக்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீரே நினைச்சுதான் நான் பாடுறேன் அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறே சொல்லுங்க அதை நினைச்சுதான் நான் பாடுறேன் அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறே அதை நினைச்சுதான் நான் பாடுறேன் அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன் உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே அமை சொல்லுங்க உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே அப்பா அவர் கைவிடவே மாட்டாருங்க ஒரு காலமும் அவர் கைவிட மாட்டார் அவர் ஏன்னு சொன்னால் நீ அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிறாய் வேதம் சொல்லுகிறது அவை சொல்ல சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களையும் அவர் கரத்தை திறந்து அவைகளை மோசிக்கிறாராம் அவை சொல்ல அவர் கரத்தை திறந்து அவை சமுத்திரத்தில் மச்சங்களோட மோசிக்கிறாராம் கர்த்தருடைய பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது அவர் கையின் கிரியா இருக்கிற உன்னை அவர் மோசிப்பது உன்னை நடத்துவது உன்னை விடுத்துவிப்பது உன்னை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அல்லவா நம்புறவங்க நல்ல சத்தமா கரத்தை தட்டி நல்ல விசுவாசத்தை வந்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே பயம் நீங்கி போவதாக கலக்கங்கள் நீங்கி போவதாக எப்படிங்கிற கேள்விகள் இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை பிடித்து சோதப்பட்டிருக்கிற அந்த வாரத்தின் கிரியைகள் பயமங்கிற பிசாசு கலக்கமங்கிற பிசாசு இயேசுவின் நாமத்திலே உடைந்து விழுகிறது இயேசுவின்